கோவை குறும்பாளையத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியையை கட்டி போட்டு தங்க நகையை பறித்துச் செல்லும் நபர்கள், அதிர்ச்சி ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள். கோவை குறும்பாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மேலும் இவர் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் விஜயலட்சுமியின் வீட்டின் பின்கதவு வழியாக உள்ளே நுழைந்து அவரை கத்தியை காட்டி மிரட்டியதோடு சேலையால் கட்டி போட்டுவிட்டு அவர் அணிந்திருந்த 11 சவரன் நகைகள் மற்றும் வீட்டில் இருந்த நகைகள் என 25 சவரன் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி செல்லும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து விஜயலட்சுமி தொண்டாமுத்தூர் போலீசுக்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் 2 நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. மேலும் அங்கு கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து பதிவான கைரேகைகளை சேகரித்து வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து தப்பி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அவங்க உள்ள தாழ் போட்டுட்டு அந்த ஜன்னலை திறந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா ராஜா இந்த ரூம் தாழ் போட்டுட்டு கத்துறாங்க. வண்டி விட்டுதான் எல்லாத்துக்கும்